புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இணைய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். 40 வயதுக்கு மேலே பெண்களோட மனநிலையிலையும் நிறைய மாற்றங்களை பார்க்குறோம். அதுவும் மெயினாக காலையில் எழுந்திருக்கும் போதே நைட்டு 8 மணி நேரம் தூங்கி இருப்பாங்க. ஆனாலும் காலையில் எழுந்திருக்கும் போது என்னவோ தூங்காத மாதிரியே, ஏண்டா பிடியுது, மார்னிங் எழுந்திருக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே போல் டே டைமில் கொஞ்சம் டயர்டாகவே இருப்பாங்க. ஈவினிங் ஒரு 3 o'clock போல் ஏதாவது ஒரு காஃபியோ இல்லை டீயோ சாப்பிட்டா தான் என்னால் அடுத்த வேலைகளே செய்ய முடியும். அந்த டைமில் ரொம்ப லோ சுகர் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் ரொம்ப இரிட்டேட் ஆகிறது. சடனாக ஒரு வீட்டில் இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அதிகமாக கோபம் வரக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். ஸோ இது யூஸ்வலாக இந்த பெரிமெனோபாஸ் பீரியடில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதே போல் டே டைம் ஃபுல்லாமே டயர்டாகவே இருப்பாங்க. ஆனால் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாடி டயர்டாக இருந்தாலும் பிரெயின் ரொம்ப அலர்ட் ஆயிரும். அப்போ தான் நிறைய விஷயங்களை யோசிக்கும். ஸோ டயர்டாகவும் இருக்கும், ஆனால் தூக்கமும் சரியாக வராது. இதே போல் அவங்களுக்கு எப்போவுமே உடம்புல ஏதாவது ஒரு அசௌகரியம் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது. தொப்பையை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது வெயிட் நிறைய போடுறது, அதுவும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொப்பை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ எப்பவுமே அவங்க ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருப்பாங்க. ஒரு சவுண்டு கேட்டால் இரிட்டேட் ஆவாங்க. ஒரு வீட்டில் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அட்ரினல் கிளாண்ட்ஸில் பாதிப்பு இருக்குங்கிறது அர்த்தம். அது யூஸ்வலாக அந்த 40+ இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஈஸியாக வரும். அதனால தான் அவங்களுக்கு தொப்பையை குறைக்கிறதும் சிரமமாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப டயர்டாகவும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சில வகையான உணவுப் பொருட்களில் அதிகமான அளவுக்கு விருப்பம் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிச்ச வகைகள், கொஞ்சம் உப்பு சேர்ந்த பொருட்கள், இதிலெல்லாம் அதிகமாக விருப்பம் இருக்கும். நிறைய தண்ணி குடிக்கணுங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கும். அதே போல் ஸ்ட்ரெஸ் அவங்களால ஹேண்டிலே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி ஈஸியான ஒர்க்காக தான் அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு ஒர்க்காகவும், இந்த வேலை செய்கிறது என்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். சாதாரண ஒரு பிரச்சனை கூட ஒரு 4-5 நாள் சரியாக தூங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. ஸோ இது அட்ரினல் ஃபெட்டிக் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம். இது 40+ இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். ஏன்னா அவங்களோட உடம்புல ஓவரிஸ் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுருக்கும். ஆனால் ஒரு 40+க்கு மேலே போகும் பொழுது ஓவரிஸ் அதனுடைய வேலையை குறைச்சிரும். ஓவரிஸோட வேலையும் சேர்த்து இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ் தான் சேர்த்து பண்ணணுங்கிறதுனால தான் அட்ரினல் ஃபெட்டிக் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு உருவாகுது. அதனோட அறிகுறிகள் தான் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நிலைகள் ஏன் உருவாகுது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம உடம்புல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு கண்டிஷன் இருந்திருக்கும். அப்போ நிறைய அட்ரினல் ஹார்மோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதனால தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ நம்ம உடம்புல கிட்னிக்கு மேலே தான் இந்த அட்ரினல்ங்கிற ஒரு கிளாண்ட் இருக்குது. இதற்கும் பிரெயினுக்கும் எப்போவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த அட்ரினல் கிளாண்டுக்கும் நம்மளுடைய ஓவரிஸ்க்கும் எப்போவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த அட்ரினல் கிளாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வால்நட் சைஸில் தான் இருக்கும். நல்லா மஞ்சள் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஏன்னா இது முழுக்க முழுக்க கொலஸ்ட்ரால்னால உருவான ஒன்று. ஸோ நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாமே கொலஸ்ட்ரால்லேருந்து தான் உருவாகும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நபராக இருந்தீங்க, அது எப்போவுமே நீங்கள் ஒரு 30+லேருந்தே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நபராக இருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 40+எல்லாம் இருக்கும் பொழுது வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், குழந்தைகளை கவனிச்சிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் எப்போவுமே ஒரு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறதுனால தான் இந்த அட்ரினல்லேருந்து நிறைய ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போது நம்ம உடம்புல இந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே நல்ல ஹார்மோன்ஸை உருவாக்குறதுக்கும், நம்ம ஸ்கின்னை பளபளப்பாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யாமல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுக்கே நிறைய செலவு ஆகிறதுனால நம்ம உடம்புல இந்த சேஞ்சஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போது தொடர்ந்து சோர்வாக இருக்கீங்க, காலையில் எழுந்திருக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்குது, இரிட்டபிளாக நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்கின் ஈஸியாக சேக் ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருச்சு. ரொம்ப ஏர்லியாகவே அந்த பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு. வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. முக்கியமாக தொப்பையை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்ரினல் ஃபெட்டிக்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்?
மெயினாக நீங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம், குக்கிங்கோ இல்லை வந்து மியூசிக் கேட்குறதோ, இல்லை ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது, இல்லை நமக்கு பிடிச்சவங்களோட வந்து பேசுகிறது, இல்லை சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ 40க்கு மேலே கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, காலை வேளைகளில் ஒரு 1/2 ஆவது நீங்கள் சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்கள் மைட்டோகாண்ட்ரியா ஆக்டிவேட் ஆகும். ஸோ மைட்டோகாண்ட்ரியாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம செல்லோட சக்தி நிலையம்னு சொல்லுவோம். ஸோ இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அட்ரினல் ஃபெட்டிக்கை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் டைமில் சன்லைட்டில் எக்ஸ்போஷராக இருக்க வேண்டியது அவசியம். மூணாவதாக, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் காஃபி டீ உடனே மார்னிங் எழுந்தவுடனே காஃபி டீ எடுத்துக்கிறதுக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்ட்டில் நல்ல ப்ரோட்டீனும் ஃபேட்டும் இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. 2 நாட்டுக்கோழி முட்டையோ இல்லை வேக வச்ச பயிறு வகைகளோ, அதே மாதிரி வேக வச்ச காய்கறிகளோடு வந்து சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பாடியில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது, ஏதாவது யோக பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட இந்த அட்ரினல் ஃபெட்டிக்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அமுக்கராச்சூர்ணம், இந்த அமுக்கராச்சூர்ணம் பாலோட கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த அட்ரினல் ஃபெட்டிக்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும். பட் டாக்டர், ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப நாளாக வந்து எனக்கு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நபர் தான், 40+ வேறு ஆகுது, பெரிமெனோபாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷனில் நான் ரொம்பவே இரிட்டபிளாக இருக்கேன், என்னால் என்னையே சமாளிக்க முடியல. இன்னும் நிறைய பேர் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, என்னால் எந்த முடிவுமே வந்து எடுக்க முடியல, இரிட்டபிளாகவே வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைகளில் டீடாக்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு டீடாக்ஸ் எடுத்துட்டு அடுத்ததாக நீங்கள் ஸ்ரீகேர், ரெஜுனேஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ மாதவிடாய் நிற்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உடம்புல உண்டாகக்கூடிய ஹார்மோன் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ்டாக மாற ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் நான் சொன்ன இந்த வாழ்வியல் முறை மாற்றங்கள், சன்லைட் எக்ஸ்போஷராக இருக்கட்டும், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுதும் உங்களால் இந்த அட்ரினல் ஃபெட்டிக்கை மேனேஜ் பண்ண முடியும். இது நிறைய பெண்கள் நினச்சிட்ருக்காங்க எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு. பட் நான் பார்க்கக்கூடிய பெண்களில் 10 பெண்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்க 3 பேருக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ நீங்கள் மட்டும் தனியாக இந்த பிரச்சனையினால் அவதிப்படல, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ முறையான ஒரு சிகிச்சை முறையும் ஒரு ஆலோசனையும் வந்து நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்ல இருந்தும் மீண்டு வரலாம். ஏன்னா இந்த ஒரு மன அழுத்தமும் தொப்பை அதிகமாகிறதும் தான் உங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுலேருந்து தைராய்டு வர்றது, அதே மாதிரி ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளால் கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் வர்றது, இதயம் சார்ந்த பிரச்சனைகள், கேன்சர் வரைக்கும் இதுதான் காரணமாக இருக்குது. ஸோ உங்களால் இந்த விஷயத்தை சமாளிக்க முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கான ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 40+ இருக்கக்கூடிய பெண்களுக்கு அட்ரினல் ஃபெட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அதற்கான அறிகுறிகள்லாம் வந்து என்ன, இதை எப்படி வந்து நம்ம சமாளிக்கிறது, இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் சொல்லுங்கள். இதே போன்று அற்புதமான ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.